ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுபா ஆயுர்வேதம். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆயுர்வேதம்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளால் நிறைய பேருக்கு ஆயுர்வேதம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் தான் இருக்குது. கோவிட்-19க்கு அப்புறம் தான் ஒரு சில பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுது. அப்போ அதை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுர்வேதம் அப்படிங்கிறது மிகவும் பழமையான ஒரு மருத்துவ முறை. நம்ம முன்னோர்கள் வழி வழியாக பாதுகாத்து நம்ம கொடுத்த பொக்கிஷம்னே சொல்லலாம். ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கலாம். ஆயுள் ப்ளஸ் வேதம். ஆயுள் மீன்ஸ் லைஃபு, வேதம் மீன்ஸ் நாலேஜ். அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது தான் இதோட மீன். இப்படி ஒரு பழமையான ஒரு மருத்துவ முறையோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் எது மூலயமா நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, பழங்கால ஆத்தர்கள் எழுதின புத்தகங்கள் மூலயமாவும் நிறைய அகலாராய்ச்சியில் கிடைச்ச சான்றுகள் மூலயமாவும் தான் நம்மளால் ஒரு சில ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது ஆயுர்வேதத்தோட ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, நம்மளோட பழங்காலத்தில் நிறைய மக்கள் நோயாலையும் வறுமையினாலையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ரிஷிகள்லாம் சேர்ந்து தேவர்கள்கிட்ட போய் முறையிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் பிரம்மர் ஆயுர்வேதம்ங்கிற ஒரு மருத்துவ முறையை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. பிரம்மர் தக்ஷ பிரஜாபதிக்கு இதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. தக்ஷ பிரஜாபதி அஸ்வினி குமாராஸ்க்கும், அஸ்வினி குமாராஸ் இந்திராவுக்கும். இந்திரா பூமியில் இருக்கிற ஒரு சில ஆத்தர்ஸ்க்கு இதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஆத்ரேயா, பரத்வச்சா, காஷ்யப்பா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ரிஷிகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி ரிஷிகள் அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒரு சில பேருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி தான் ஆயுர்வேதம் நம்மளோட பூமியில் பரவ ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி பரவ ஆரம்பித்தப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு சில ஆத்தர்களை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அதில் முக்கியமாக இருக்கிறது சரகா, சுஷ்ருதா, வாக்படா, இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமாக இருக்காங்க. இதில் முக்கியமாக ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும், தன்வந்தரி அப்படிங்கிறது நம்ம புராணங்களில் பார்க்கடல் கடையிற ஒரு கதையை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அமிர்தம் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடல் கடைஞ்சாங்க அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி கடையும் போது அமிர்தத்து கூட சேர்ந்து நிறைய விஷயம் தோன்றுச்சு. அப்படி தோன்றவங்க தான் தன்வந்தரி அப்படின்னு சொல்லப்போ அவங்க தான் காட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுஷ்ருதாவை பற்றி ஏன் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, அவங்க தான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லப்படுறது. சுஷ்ருதா யார் அப்படின்னு கேட்க போனால், விஸ்வாமித்திரர், அதாவது ராமலக்ஷ்மணரோட டீச்சரான விஸ்வாமித்திரரோட பையன் தான் சுஷ்ருதா அப்படின்னும். அவர் ஆயுர்வேதாவும் ஆயுர்வேதாவை பற்றி படிப்பிக்கிறதுக்காக தன்வந்தரி கிட்ட தன்வந்தரி காட் ஆஃப் ஆயுர்வேதான்னு சொன்னால அவங்கக்கிட்ட அனுப்பப்பட்டதாகவும், அவங்கக்கிட்டேருந்து தான் சர்ஜரியை ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அப்படி கற்றுக்கிட்டு அவங்க எழுதின புக்கு தான் சுஷ்ருதா சம்ஹிதான்னு சொல்லப்படுது. சுஷ்ருதா சம்ஹிதாவில் முக்கியமாக நிறைய சர்ஜரி பார்த்தின குறிப்புகள் நிறையவே இருக்குது. அதில் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா சரீரஸ்தானத்தில் டெட் பாடி டிசெக்ஷன் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ், அதாவது ஃப்ளவரில், ஃப்ரூட்ஸில், டெட் பாடியில் நம்ம எப்படிலாம் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றின ஒரு விஷயங்களும் இருக்குது. அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா, நாச சந்தானா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், கர்ண சந்தானா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதனால் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம், ஏன்னா அப்போ இருக்கிற ராஜாக்கள் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குற, அதாவது நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னா காதாக இருக்கிறது, மூக்காக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனால அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு குறிப்புகள் இதில் இருக்குது அப்படிங்கிறதான் இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுர்வேதம் வளர ஆரம்பிச்சிது. இப்படி வளர ஆரம்பிச்சிட்டு இருக்கிறப்போ நிறைய குருகுலங்கள்லேயும் அப்போ இருக்கிற அதுக்குன்னே ஸ்கூல் ஆரம்பித்து ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பிரிட்டிஷ் நம்ம இதுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனை கொண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்க ஒரு 3 மெடிக்கல் காலேஜும் ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கன்னா பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தான்ட்டு 3 இடத்துலையும் அவங்களோட மெடிக்கல் காலேஜஸ், அதாவது வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனோட மெடிக்கல் காலேஜஸை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போக 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 நிறைய மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்த உடனே நம்மளோட இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. ஹிஸ்ட்ரி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனாலுமே கரெக்டான ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியப்படலை அப்படிங்கிறது தான் சொல்லணும். நம்ம மனிதர்கள் தோன்றி கிட்டத்தட்ட 1 லட்சம் வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு தோராயமாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆயுர்வேதமும் எப்போலேருந்து இருக்குது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு தெரியலை. ஏன் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்ம பழங்கால
நிறைய போர்கள் நடந்ததுனாலையும் நிறைய விஷயங்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட நிறைய புத்தகங்கள் வந்து இங்கேருந்து அவங்க போகும்போது எடுத்துகிட்டு போனதாகவும் நிறைய வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காரணங்கள்னால தான் நம்மளோட ஆயுர்வேதாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்மளால் ஒழுங்காகவே தெரிஞ்சுக்க முடியல. அதையும் மீறி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது அதுவும் வந்து ஒரு சில புத்தகங்களை நம்ம ஓரளவு நம்ம பாதுகாத்து நம்ம கொண்டு வந்ததுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரியாக தெரியப்படுது. அது மட்டும் இல்லாமல் அப்போது நிறைய ஆத்தர்கள் வந்து எழுதின புத்தகங்கள் வந்து இப்போது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகங்களாகவே இருக்கப்படுது. அதனாலேயே நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னு தெரியப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரீக்லேருந்து சைனாலேருந்து இந்த மாதிரி வந்து ட்ராவலுக்காக வரவங்க, இந்தியாவை வந்து சுற்றி பார்க்கணுன்னு வரவங்க இங்கே வந்து பார்த்துட்டு இங்கேருந்து அங்கே போய் அவங்க இதில் எழுதின புத்தகங்களில் நிறைய ரெக்கார்ட்ஸ் எழுதிருக்கு ஆயுர்வேதாவை பற்றி. அப்போ அதுலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. முக்கியமாக சொல்லணுன்னா அகலாராய்ச்சியில் நிறைய நமக்கு தெரியப்படுது. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா வந்து ஒரு அகலாராய்ச்சியின் போது அசோக் அப்படின்னு சொல்கிற அவங்களோட ஒரு காலத்தில் வந்து அவங்களோட கல்வெட்டுகள்லேருந்து ஒரு சில குறிப்புகள் வந்து எடுத்திருக்காங்க. ஆயுர்வேத குறிப்புகள்லாம் வந்து வெட்னரி சயின்ஸ், அதாவது வந்து அனிமலுக்கு வந்து என்ன மாதிரி சிகிச்சையெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கல்வெட்டில் இருக்கிறதா வந்து ஒரு குறிப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில குறிப்புகள் வந்து அகலாராய்ச்சி மூலியமாகவும் நமக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனாலே தான் நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி நம்மளால் ஒழுங்காக தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஆயுர்வேதம் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் முக்கியமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டாக வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் க்யூர். அதாவது நம்ம மிச்ச சிஸ்டமில் இருக்கிற மாதிரி வந்து இந்த டிசீஸ் வந்து இந்த ப்ரோட்டோக்கால் இந்த காம்பினேஷன் கொடுங்க சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறது காசு என்ன, அது முக்கியமாக எதனால் வருதுன்ட்டு அதோட வேர் வரைக்கும் அதோட ரூட் வரைக்கும் போய் அதை வந்து சரிப்படுத்துது. அதாவது ப்ரிவென்ஷன் பண்ணுது, இந்த நோய் வராமையும் தீக்குது, திரும்பவும் வந்து இருக்கிற நோயை வந்து குணப்படுத்துறதுனால இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக ப்ரிவென்ஷன் அண்ட் க்யூர் ரெண்டுமே இருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டயட்டிக் ரெஜிமெண்ட்ஸ்னால் வந்து நம்ம நிறைய உணவு முறைகள் மூலியமாகவே நிறைய வந்து க்யூருக்கு நமக்கு வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி டிசீஸ்க்கு இந்த மாதிரி வந்து உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இது வந்து சொல்கிறதுனாலையும் வந்து இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பழமையான ஒரு மருத்துவ முறை, அதாவது ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இது இருக்கிறதுனாலையும் இது ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய நேச்சுரல் ரெமெடிஸ், அதாவது எக்ஸாம்பிள் யோகா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நேச்சுரலாக நம்ம இயற்கையிலேருந்து பண்ணுறதுனால இது வந்து ஒரு இயற்கை மருத்துவமாக திகழ்கிறதுனாலையும் இது ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இன்னொன்று வந்து இதில் முக்கியமாக வந்து பார்க்கக்கூடியது வாதப்பித்த கஃபம்ங்கிறது ஆயுர்வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது. அதாவது இது மூணுமே வந்து சமநிலையில் இருந்தால் நமக்கு எந்த ஒரு வகையான நோயும் வராது. இது சமநிலை மாறும்போது வந்து நமக்கு நோய் வருது, அப்போயே திரும்பவும் இந்த சமநிலை கொண்டு வந்தால் வந்து நோயை ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம ஆயுர்வேதாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு நம்ம ஆயுர்வேதாவில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஃபுட்டை வந்து கரெக்டான ஒரு இதில் எடுக்கணும். நம்ம முன்னாடி ஏற்கனவே சாப்பிட்ட உணவு வந்து செரிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு உணவு சாப்பிடணுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ நிறைய பேர் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் ஃபுட்டுனால தான் வந்து முக்கியமாக வந்து நமக்கு நிறைய நோய் வரதுக்கு காரணம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதாவது கரெக்டாக நம்ம அளவு எடுத்துக்கலாம், என்னென்ன அளவு எடுத்துக்கலாம், என்னென்ன மாதிரி ஃபுட்டை என்னென்ன மாதிரி நேரத்தில் எடுத்துக்கணும், என்னென்ன மாதிரி சீசனில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை இது சொல்கிறதுனால இது ரொம்ப முக்கியமாக திகழுது. இன்னும் நமக்கு ஒழுங்காக சொல்ல போனோம்னா கரெக்டான அளவில், அதாவது ஃபுட்டை நம்ம அதிகமாக எடுத்தால் அதுவே விஷமாகவும் மாறலாம். ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டான அளவில் அழகாக சோதனை பண்ணி எடுக்கும்போது அது வந்து நமக்கு அமிர்தமாகவும் மாறும் அப்படிங்கிறத ஒரு சில விஷயத்த ஆயுர்வேதத்தில் வலியுறுத்துகிறாங்க. இதனாலேயும் இது ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ முறையாக வந்து திகழுது. இந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு மருத்துவ முறை இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியலனாலும் இதுக்கப்புறம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை போட்டேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாய்.